டேய் சித்தார், அந்த பொம்மி உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. இந்த ஈரேழு உலகத்துல அவளை நீ எங்க தேடினாலும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. பஞ்சபூதம் 5, சூரியன், சந்திரன், அக்கினி, இப்படி எல்லாமே ஒண்ணு கலக்கும் போது உலகம் எப்படி அழிஞ்சிருமோ அதே மாதிரி துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடுவே. என்ன நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? ஹே பூமி, நான் எப்படி உன்னை கலங்க வச்சிட்டேன்னு பாத்தியா? அகோர அதிபதியே, என்னோட தொடு ஆற்றலை நான் இழந்து அதுக்கப்புறம் மீண்டு அந்த ஆற்றலை பெற்று தாத்ரூப வித்தைகள்ல தீட்சை வாங்கணுன்ற என்னோட ஆசையை நிறைவேற்றிக்க உன்னை அணைக்க வந்தா அதுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. நமக்கான நேரத்தை அந்த பொம்மி மூலமா சீக்கிரமே உருவாக்கி என்ன அகோர ராணியாக்கு. இந்த உலகத்துல நாம 2 பேரும் யாரும் அழிக்க முடியாத மாபெரும் சக்தியா மாறணும். அதுக்கான நேரத்தை உருவாக்கு. அச்சினி, அதுக்காக தானே இந்த இறுதி கட்ட போராட்டத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றலனா நான் பிறவி பலனை இழந்துருவேன் அச்சினி. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி நமக்கான நாளை பொம்மி மூலமாவே உருவாக்கி விட்டு உன்னை இந்த உடலை விட்டு வெளியே வர வைப்பேன். தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அந்த சண்டால தாடிகாரனை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறானோ. பாவம், தாடிகாரன் வழியில தொற்று நிற்பான். பொம்மி அக்கா அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருமா? கண்டிப்பா எப்படியும் கண்டுபிடிச்சிரும். நமக்கு இருக்கிற வேதனை தானே அதுக்கும் இருக்கும். ஐயோ கடவுளே, பொழுது விடியறதுக்குள்ள எப்படியாவது தாடிகாரன் வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா இங்க என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்கும்னே தெரியல. ராணி, ராணி, எதுக்காக நீ போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? ராணி, எனக்கு எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா வெளிய அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தாடிகாரனுக்கு இம்மாம் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் ஏன் ஜாய் நீ வந்து என்ன காப்பாத்தல? யார் சொன்னா நான் காப்பாத்தலன்னு? அந்த ஆபத்து சித்தார்த்துக்கு வந்தது இல்ல, உனக்கு வந்தது. நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் யாருமே உன்கிட்ட சொல்லாத விஷயத்த உன்கிட்ட நான் சொல்ல போறேன். ஜாய், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தான். அதனால எல்லாருக்கும்
ரொம்ப பெரிய பாதுகாப்பு வேணும். மம்மி நீ என்ன சொல்ற? ஆமா ஜாய், ஒரு பெரிய ராட்சசனை வீட்டுக்கு வெளியே தடுத்து அழிக்கிறதுக்கான முயற்சியில நான் இப்போ இறங்க போறேன். என்ன மீறி அந்த துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா என்னோட ஆத்ம சக்தியால நான் அதை முழுசா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு நடுஜாமம் முடிகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற யாரும் தூங்கக்கூடாது. அவங்கள தூங்காம வச்சிருந்து பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி மம்மி, அது என்ன நடுஜாம முடியற வரைக்கும் அவங்கள நான் முழுக்கி வச்சிருக்கணும்? அந்த அகோர அதிபதி அவன் அடப்பட்டு இருந்த அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு துணையா மாந்திரிகம் தாந்திரிகம் தெரிஞ்ச யட்சினியும் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு சித்தார்த் ராணி 2 பேருக்குள்ள நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்கு எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அதை தடுக்க பல விதத்துல சூழ்ச்சிகள் நடக்கும். அதுல ஒண்ணுதான் பிரப்தி. பிரப்தினா என்ன மம்மி? நினைச்சத நினைச்ச மாதிரி பெறறதுக்கு பேரு தான் பிரப்தி. அதனால அவங்க யாரும் தூங்காம இருக்கணும்னு தான் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க சொன்னேன். சரி மம்மி, நான் பாத்துக்கிறேன். பொம்மி அக்கா உன்னாண்ட இம்மா சொல்லுது, நீ ஏன் என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஜாய்? நீ இப்படி டென்ஷன் ஆகுன்னா பொம்மி அக்கா உன்கிட்ட இதை சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த பிரச்சனையை தான் தாங்குவ சொல்லு? அக்கா, ஜாய் சொன்னதை கேட்டு எனக்கு தலையே சுத்துது. தாடிகாரனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. இப்ப வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த வாக்க தவறுனதே இல்ல. எப்படியும் நீ அத்தை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுக்கா. எப்படியாச்சும் தாடிகாரனை காப்பாத்தி பத்திரமா என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. உனக்கே தெரியும் நான் தாடிகாரன் மேல எம்மா பாசம் வச்சுக்கிறேன்னு. கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்படி ஆயிடுச்சு. தாடிக்காரன் என் கர்ப்பகால வயிறு வெளியே வந்ததை பார்க்க எம்மா ஆசையா இருந்திருப்பான். அதுக்குள்ள அந்த பழுப்பாவே அவனை கல்லா மாறுற மாதிரி செஞ்சுட்டானே. தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுக்கா. பிளீஸ்க்கா, எப்படியாச்சும் தாடிகாரனை என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. ராணி, ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ அழவே கூடாது. இம்மா பெரிய பிரச்சனை போய் நிக்குது. எப்படி ஜாய் என்ன நீ அழாம இருக்க சொல்ற? உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைய நினைச்சு பொம்மி எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கே தெரியும்ல. அதனால பொம்மி 9 நாள்லாம் எடுத்துக்காம இன்னும் எண்ணி 3 நாளுக்குள்ளேயே உன்னோட தாடிக்காரனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஜாய். ஆனா பொம்மி அக்கா இருக்க சொல்லவேதான் அந்த அகோர அதிபதி தாடிகாரனை மறைய வச்சான். பொம்மி அக்காவே ஆடி போயிடுச்சு தெரியுமா? பொம்மி அக்கா எங்களுக்கோசரம் எம்மா கஷ்டப்படுதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. இப்ப வரைக்கும் பொம்மி அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை செய்யாம விட்டதே இல்ல. எங்க கல்யாணத்துக்கு தாலி எடுத்து குத்த வரைக்கும் பொம்மி அக்கா எல்லாத்தையுமே செஞ்சுச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன் தாடிக்காரனை பொம்மி உன்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரும். நீ நிம்மதியா படுத்துட்டோங்க. ஐயோ, அக்கா, தமன்னா அடிச்ச அடியில நம்பூதிரிக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலக்கா. என்ன சித்தப்பா, தமன்னா அடிச்ச அடின்னு பலமா சொல்றீங்க? என்ன ஒட்டுமொத்த பழியையும் ஏன் மேல போடுறதா உத்தேசமா? ஷோ, இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? தமனா, நீ முதல்ல அந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாரு.
நான் அப்ப பார்த்தப்பவே பேச்சு மூச்செல்லாம் இல்ல. ஆ. ஆ, உயிர் இருக்கு அத்தை, ஒண்ணும் ஆகல. அப்பா ஏப்பா அக்கா, சரிக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிக்கா? கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் இந்த ஆளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? ஆ. ஐயோ, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த பதட்டத்துல மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதாவது நல்ல இடம் வரட்டும். ஆ, ஆ. தம்பி தம்பி, வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. இங்கதான் ஆ, நிப்பாட்டுங்க. நிறுத்துறேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம். சரிக்கா, வா. வாங்க போலாம். நீங்க எங்க வரீங்க? உங்க கூட தான். நீங்க இங்க இருந்து அந்த ஆளை பாத்துக்கங்க. நாங்க வெளியில போய் ஏதாவது நல்ல ஐடியாவா யோசிச்சுட்டு வரோம். வா தமன்னா. ஐயோ, தமன்னா, என்ன தமன்னா நீ? அவர்கிட்ட ஏதாவது பேசி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி இருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் மண்டையில அடிச்சிட்டேன். ஐயோ அத்தை, அதனால காசுக்கு மயங்கிறவன் கிடையாது. அதனாலதான் ஒரே அடியா மண்டையில அடிச்சேன். இப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. ஐயோ, இவர் உயிரோட இருக்காருன்னு சொன்னாலும் நமக்கு என்னமோ பஞ்சதந்திரம் படத்துல யூகி சேது பணத்தோட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆளை விடுங்கடா சாமி. ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? யோ, இப்ப எதுக்கு வண்டியை விட்டு இறங்குன? வண்டியில இருந்து அந்த ஆளை பாத்துக்க தானே சொன்னேன். அக்கா, எனக்கு உள்ள இருக்க ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன்க்கா. செக். ஐயோ, இப்ப இந்த ஆளு என்னதான் பண்ணி தொலைறது? ஐயோ அக்கா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ராணிக்கு வருதோ இல்லையோ நமக்கு வந்துருது அக்கா. சித்தப்பா, கொஞ்சம் புலம்பாம என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இல்லன்னா எங்களையாவது யோசிக்க விடுங்க. இதுக்குதான் காருக்குள்ளேயே உட்காந்துருங்கன்னு சொன்னேன். சரிக்கா, சரிக்கா, நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. நானும் யோசனை பண்றேன். என்ன பண்றது? தமன்னா, இந்த ஆளை உயிரோட விட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால இந்த காட்டுக்குள்ளேயே இந்த ஆளோட கதையை முடிச்சிட்டு இங்கேயே எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடலாம். ஆமா அத்தை, அதுதான் நானும் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அத்தை. அக்கா, தமனா, இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது சிசிடிவி செட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிடுவோம். இல்லன்னா திரும்பவும் 20 லட்சம் கொடு 30 லட்சம் கொடுன்னு எவனாவது போன் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ண போறான். தமன்னா, அந்த ஆளுக்கு குழி தோண்டும் போது இந்த ஆளுக்கு சேர்த்து தோண்டணும். ஐயோ, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. நான் வாயை திறக்க மாட்டேன். நாம ஆக வேண்டிய காரியத்தை போய் பார்க்கலாம். நான் ஏன் வாயை திறக்க போறேன்? போயா, போய் அந்த ஆளை தூக்கிட்டு வா. அதுக்குள்ள நாங்க போய் இடத்த பாக்குறோம். போ. சரிக்கா, போங்க. நம்ம இடத்த தேடலாம் அத்தை. ஐயோ, அக்கா, 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 என்னையா? அக்கா, அக்கா, காருக்குள்ள அந்த நம்பூதிரி மந்திரவாதியை காணும்க்கா. ஐயோ, பாத்தீங்களாக்கா, காணும். படிச்சு சொன்னேன் அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கன்னு. ஐயோ, இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அந்த ஆள் என்ன மனுஷனா? அவன் ஒரு மந்திரவாதி. அப்படியே காணாம மறைஞ்சு போயிட்டான். டிக்கிய திறக்கல. இதெல்லாம் நல்லா பக்கனையா பேசுங்க. ஆனா பாத்துக்க சொன்னா அதை மட்டும் கோட்டை விட்டுடுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.
தமன்னா, நெட்வொர்க்கே கிடைக்காத இந்த காட்டுக்குள்ள உனக்கு மட்டும் எப்படி போன் வருது? அதுவும் இந்த நேரத்துல யார் கூப்பிடுறாங்க? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது போன் பண்ணுதோ? ஐயோ சித்தப்பா, உங்களால வாய மூடி சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு இப்படி கண்டுபிடி உளறிட்டு இருக்கீங்க? ஷோ, அந்த ஆள் கிடக்குறாரு. நீ முதல்ல போனை எடு, யாருன்னு பாரு. மேடம், நான் தான் நர்ஸ் பேசுறேன். ஜான்சி மேடம் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், ஜான்சி மேடத்தை ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. சொன்னல. யார் கூட்டிட்டு போனாங்க? ஜான்சி மேடம் அவரை பத்மநாபன் சார்னு கூப்பிட்டாரு மேடம். என்ன ஆச்சு? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். தமன்னா, ஏய் தமன்னா, என்ன ஆச்சு? ஏன் பிப்பே அறிஞ்ச மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லி தொலை. ஐயோ அத்தை, மாமா ஹாஸ்பிடல் போய் ஜான்சி கூட்டிட்டு போயிட்டாரா? என்ன தமன்னா இது? நீ தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல. என்னமோ அந்த ஜான்சிக்கு இப்போதைக்கு சுயநினைவு வராதுன்னு நீ தானே அந்த டாக்டர் சொன்னதா சொன்ன. இப்ப என்னடானா கோவால இருந்த அவளை அந்த ஆள் வந்து கூட்டிட்டு போயிருக்காருங்கிற. ஏற்கனவே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை லைட் கட்டி நிக்குது. இப்ப புதுசா அதுவும் இதுவும் வேறயா? ஐயோ இல்ல அத்தை, அந்த நர்ஸ் அப்படிதான் சொன்னா. என்ன இல்லத்த நொல்லத்தன்னு? எல்லாத்துலயும் அரகுற வேலைதான். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க 2 பேர் தான் காரணம். ஷூ. அக்கா, இங்க நம்பூதிரி இல்ல, அங்க ஜான்சி இல்ல, நம்ம 3 பேரும் வீட்லயே இல்ல. ச்சே, என்னையா சொல்ல வர? தெளிவா சொல்லித்தல. ஆமாக்கா, நம்ம 3 பேரும் வீட்ல இல்லாதனால எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்குள்ள நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போயிடணும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லக்கா. ஐயோ, ஆமா மம்மி, அவ ஏதாவது பண்ண வந்தாலும் வரும். வாங்க வாங்க போயிடலாம். போடு. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. தாமராக்கா, அங்க ஏதோ சத்தம் கேக்குது பாரு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அம்மா, என்னன்னு பாருமா, ஒரே சவுண்டா இருக்கு. என்னங்க இது? விளக்கு ஏத்தும் போது குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்றான். பதட்டப்படாத அஞ்சல, ஏதோ சம்பவம் தானே சொன்னா. அவன் சொல்றதுக்கு நீ ஏமா பயப்படுற? அப்பா, அவன் ஏதோ சம்பவம்னு சொன்னதுனாலதான் அம்மா பயப்படுறாங்கப்பா. ஆமாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏங்க, அவரை உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா மட்டும்தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் போய் கூட்டின்னு வரேன். போட்டு வாமா. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. வா, உள்ள வாயா. நான் வரக்கூடாதுமா. அதெல்லாம் பரவாயில்ல, வாங்கய்யா. வாங்கய்யா, வாங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயா, வாங்கய்யா. வாங்கய்யா, கூப்பிடுறாங்க.
வாங்க வணக்கம் வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம் ஐயா. இல்ல பரவாயில்லைங்க ஐயா. இல்ல இங்க இருக்கு. வாங்க. நல்லா இருக்கட்டும் முதல்ல உட்காருங்க. வேண்டாம். உட்காருங்க. அட சொல்றேன்ல உட்காருங்க நீங்க. உட்காருங்க. ஐயா, எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல நின்னு அப்படி ஒரு வார்த்தைய சொன்னீங்க? அப்படி என்ன சம்பவம் இங்க நடக்க போகுது? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இந்த வீட்ல வயிற்று பிள்ளைக்காரி வேற இருக்கா. எங்க பேரன் வேற வெளியே போயிருக்கான். பாட்டி நீங்களும் பயந்து அண்ணியை பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாட்டி.